la! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. சிறையிலிருந்து ஒரு நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க இந்த 471 நாள் சிறைவாசம்? செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகிறது? அவர் நீண்ட நாட்கள் சிறைவாசம் மேற்கொள்ள நேர்ந்தது என்பது ஒரு வகையில் சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. இதுல அரசியல் இருக்கா? இல்ல, நான் அதில் அரசியல் இருப்பதாக நான் கருதவே இல்லை. இதை அரசியலாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முயற்சித்திருப்பது என்பது ஒரு பரிதாபகரமான முயற்சி என்று நான் பார்க்கிறேன். இவருடைய பெயில் பல முறை மறுக்கப்பட்டதற்கு காரணம் நீதித்துறை. அந்த நீதித்துறையை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தெரிந்தோ தெரியாமலோ விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் மூலம். நீதித்துறை தான் அவருக்கு ஜாமீன் மறுத்தது, ஈடி அல்ல. பாஜக திருந்திக்கோங்க. ஏன் திருந்தணும்? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையில் எவ்வளவு காலம் இருக்கிறார்கள், இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நீதிமன்றம். நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கள் இவங்களுடைய அரசியல் கூச்சல்ல நம்ம கலந்து விடக்கூடாது. எமர்ஜென்சிக்கு நிகரான தியாகம் பண்ணவரை போய் நீங்க சாதாரண பொறுப்புலையா வச்சிருக்க முடியும்? கரூர் மாவட்ட செயலாளரா? அதனால அவரை பொதுச் செயலாளரா துரைமுருகனுக்கு பதிலாக அவர் வேற சீனியரை எடுக்கணும்ன்றாராம் உதயநிதி. 2 சீனியர்களை எடுக்கணும், அதுக்கு பிறகு ஜூனியர்களை போடணும், கட்சியிலேயே மாற்றங்கள் செய்யணும் என்றெல்லாம் அவர் வலியுறுத்துவதாக கடந்த சில நாட்களாக பரபரப்பாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது, மம்தா பானர்ஜியினுடைய அமைச்சர் வீட்டுக்கு போகுது, கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது. ஆனா அஜித் பவார் வீட்டுக்கோ பிரபுல் பட்டேல் வீட்டுக்கோ போற ஜீப் ஒரு முறை போயிட்டு அதற்கு பிறகு என்ன டீசல் இல்லாம நின்றுதோ? நான் சொல்றேன், நீங்க கூட தான் 5-6 அமைச்சர்கள் மேல மிரட்டல் ஆயுதத்தை பயன்படுத்தி ரைடு விட்டீங்க. ஒருத்தர் மேலேயாவது வழக்கு வந்தது திமுக ஆட்சியில. அதிமுகவில் அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அந்த உணர்வு தான் காரணம். பல பேரை தாண்டிட்டு மேல வந்துடணும் அப்படின்னு நினைச்சதுதான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே சில சீனியர்களுக்கு அவர் மீது அதிருப்தி ஏற்பட்டதற்கும் அதுதான் காரணம். அவர் மீது சில சீனியர்களுக்கு அதிருப்தி உண்டு. அவர் மிக விரைவில் முக்கிய பதவியில் அமர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கட்சியா ஆட்சி? கட்சியில தான் சொல்றேன். கட்சி ஆட்சியில நீங்க அவர் ஆயிடுவாரு, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. முக்கிய போர்ட்போலியோ கொண்டுருவாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். ரமேஷ் சார், முன்னாள் அமைச்சர், திமுகவினுடைய முக்கிய தலைவராகவே அறியப்பட்டவர் திரு செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட ஒரு 471 நாட்கள் சிறைவாசம் முடித்துவிட்டு நேற்றுக்கு சிறையிலிருந்து ஒரு நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க இந்த 471 நாள் சிறைவாசம்? அதற்கு பிறகாக செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகிறது? நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீண்ட காலம் செந்தில் பாலாஜியும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய பலம்னு நீங்க என்ன பாக்குறீங்க? அதே போல அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே கூட நீங்க சொல்லலாம் சார். முதலில் சிறையிலிருந்து ஜாமீன் பிணையில் வெளியே வந்திருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இடையிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டதை நினைவில் வைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் முழுமையாக பழையபடி ஆக்டிவாக நலம் பெற வேண்டும் என்றும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை, விருப்பத்தை ஒரு பழைய நண்பர் என்ற முறையில் நான் அதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிணை கிடைத்தது, அதே போல அவர் நீண்ட நாட்கள் சிறைப்பட்டது, இது குறித்த பார்வையை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் என்று கருதுகிறேன். இந்த பிணை என்பது உச்சநீதிமன்றம் வழக்கமாக விதிக்கக்கூடிய சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. சாட்சிகளை கலைக்கக்கூடாது, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், அதாவது வெளிநாடு சொல்லக்கூடாது. சில பேருக்கு பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும்னு சொல்லாமல் இதையே வேறு விதமாக விதிப்பாங்க. வெளிநாட்டு செல்வதாக இருந்தால் முன்னனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிப்பதுண்டு. ஆக இது ஒரு கடுமையான நிபந்தனைகள் என்று நான் பார்க்கவில்லை. அவர் நீண்ட நாட்கள் சிறைவாசம் மேற்கொள்ள நேர்ந்தது என்பது ஒரு வகையில் சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. இதில் அரசியல் இருக்கா? இல்லை, நான் அதில் அரசியல் இருப்பதாக நான் கருதவே இல்லை. இதை அரசியலாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முயற்சித்திருப்பது என்பது ஒரு பரிதாபகரமான முயற்சி என்று நான் பார்க்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த வழக்கின் துவக்க புள்ளியில் இருந்து நீங்கள் இதை பார்த்தீர்களானால் தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட வழக்கு. அடிப்படையில் துவங்கிய இடம் கண்டக்டர் டிரைவர் போடுவதற்கு பணம் வாங்கப்பட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. அதை
வேலை கிடைக்காமல் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் கொடுத்த புகார், அதன் மீது பதியப்பட்ட வழக்கு. சரி. இதில் வந்து 2வது அல்லது 3வது குற்றவாளியாக இருந்தவர்கள் அந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட சிலரிடம் பணத்தை திரும்ப கொடுத்து விட்டோம், எங்களுக்குள் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இவர்களை விடுவித்தார். வழக்கு இங்கே முடிந்து விட்டது என்பது மாதிரி. இதை உச்சநீதிமன்றம் பார்வைக்கு பாதிக்கப்பட்ட வேறு சில கொண்டு சென்ற போது உச்சநீதிமன்றம் கடுமையாக அந்த விஷயத்தை பார்த்தது. இது எப்படி துட்டு கொடுத்தவங்க துட்டு வாங்கினவங்களாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா அங்க முடிஞ்சிருமான்னு மேட்ரு. சரி. அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ரீஓபன் பண்ணது உச்சநீதிமன்றம். திமுக இதை மறந்துவிடக்கூடாது. திமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிற கூட்டணி கட்சிகள் இதை மறந்துவிடக்கூடாது. இந்த கேஸுக்கு உயிர் கொடுத்தது உச்சநீதிமன்றம். அதன் பிறகு அமலாக்கத்துறை எங்க வருதுன்னா அவர் வீடு, அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள் இதெல்லாம் வருமான வரித்துறை சோதனை நடத்துது. ஒரு பெண் அதிகாரி ரொம்ப மரியாதை குறைவாக அல்ல, அநாகரிகமான முறையில் நடத்தப்பட்டார். யாரால? செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களால். அது சம்பந்தமாக ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் பதிவாகி இருக்கு. ஆதரவாளர்கள் செய்த பிழையால் இது பெரிய சிக்கலா மாறிச்சுன்றீங்க? இல்ல, நான் அப்படி சொல்லல. இதுவும் நடந்தது. நான் கோர்வையா சொல்லிட்டு வரேன். சீக்வன்ஸை சொல்றீங்க. அமலாக்கத்துறை எங்க அதன் பிறகு வருகிறது. வருமான வரித்துறை சோதனைகளில் கண்டெடுக்கப்பட்ட விவரங்கள் அடிப்படையில் அதுல சிலதை வந்து அமலாக்கத்துறைக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரி. சோ இடி இவருடைய பேங்க் கணக்கு அது இதெல்லாம் பார்த்து அந்த காலகட்டத்தில் இவருடைய வருமானம் என்ன உயர்ந்திருக்கு, இவர் சொன்ன விளக்கத்தை கோர்ட் ஏற்கவில்லை. இவங்க என்ன சொல்றாங்க, அமலாக்கத்துறையினுடைய முதலமைச்சரே சொல்லுவது வந்து எனக்கு வியப்பளித்தது. முதலமைச்சர் வந்து பல விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருப்பவர். தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், வழக்கறிஞர்கள் கோர்ட்ல என்ன வேணாலும் இதை கட்டி வாதாடலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர், அமலாக்கத்துறை என்கிற மத்திய அரசின் அமைப்பு அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது, இது வந்து எமர்ஜென்சி காலத்தை விட மோசம் என்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அமலாக்கத்துறை இன்னொன்னு சொல்றேன், சாட்சிகளை கலைப்பதை பற்றி இன்றைய தினம் ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் நான் பேசுறேன். அந்த மாதிரி சில காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கு சில விஷயங்கள். நீங்கள் வந்து அவர் என்னிடம் சொன்னார், சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணுகிற மிக மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர். அவர் என்ன சொல்லுகிறார், சிஆர்பிசி அண்ட் ஐபிசி இந்த ஆக்ட் எல்லாம் அதுல சம்பந்தப்பட்ட கேஸ்ல எல்லாம் இந்த சாட்சிகளை கலைக்கிறது வரும். அமலாக்கத்துறை கேஸ்ல எவிடன்ஸ் பேசும், மெட்டீரியல் எவிடன்ஸ் தான் பேசும் கோர்ட்ல. அதுதான் மெயினாக இருக்க போகிறது. ஆகவே இவர் மந்திரியாகி சாட்சிகளை மிரட்டுவாரான்றதுல அதுக்கான வாய்ப்பு சாட்சிகள் விஷயத்தில். ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொரு கூத்து நடந்திருக்கு. 2000 பேரை குற்றவாளிகள் 400 பேர் சாட்சிகள்னா ஆக்கியிருக்காங்க. இதை திட்டமிட்டு வழக்கை தாமதப்படுத்துகிற முயற்சி என்று பலர் சந்தேகிக்கிறார்கள். இந்த வழக்கில் விரைவில் தீர்ப்பு வரவே வராது. சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்ததுக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். 2-3 காரணங்கள். அது ஒன்று, நீண்ட நாள் சிறையில் வைத்திருக்க முடியாது, வழக்கு தொடங்கி நடைபெற வேண்டும். இந்த குற்றத்துக்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் 3 முதல் அதிகபட்சம் 7 ஆண்டு, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்துட்டாரு. இப்படி பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இப்போ அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல இத பொலிட்டிக்கலா ஏன் பார்த்தாங்க, பொலிட்டிக்கலா பிஜேபி அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா, இடி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி வெளியே விடாமல் தடுப்பதற்கான எல்லா இடியை தடுத்துட முடியுமா சார்? இருங்க, தரப்பு வழக்கறிஞர் நாம சொல்றோம், நாம வந்து கேட்கணும். இடி தரப்பு வழக்கறிஞர் பெயில் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. இதானே இவங்க. ஆமா, அதை சொல்லி நிறுத்தணும். மத்திய அரசு சதி, இடி வழியாக மத்திய அரசு சதி. நான் கேட்கிறேன், இடி மத்திய அரசு கையில இருக்கலாம், ஆனா இவருக்கு பெயில் கொடுக்கலாமா கூடாதான்னு முடிவெடுக்கிறது யாரு? நீதிபதியா, இடியா? ஆக இவருடைய பெயில் பல முறை மறுக்கப்பட்டதற்கு காரணம் நீதித்துறை. அந்த நீதித்துறையை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தெரிந்தோ தெரியாமலோ விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் மூலம். நீதித்துறை தான் அவருக்கு ஜாமீன் மறுத்தது, இடி அல்ல. இடி வந்து நான் ஜாமீன் கிடையாது, நீ ஜெயில போயிரு, வெளியே வர விட மாட்டாது அப்படின்னு சொல்லல சார். சரி, இங்கே இருக்கக்கூடிய மாண்புமை நீதிபதி அல்லி அவர்கள் முதல் கொண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி வரை இவர்களுக்கு ஜாமீன் மறுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பக்கம். இல்ல, இது நீதித்துறை சார்ந்ததாவே நீங்க கொண்டு போறீங்க. நீதித்துறை சார்ந்ததுதான், கொண்டு போல. இல்ல, நீங்க சொல்லுங்க. மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், அதுதான் நான் சொல்றேன். அந்த பட்டியல்ல தான் இவரும் வந்தாரு. என்ன காரணம்? இனியாவது பாஜக திருந்திக்கோங்க. எல்லாத்தையும் ஏன் திருந்தணும்? நான் என்ன சொல்றேன், ஏன் திருந்தணும்ன்ற, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையில் எவ்வளவு காலம் இருக்கிறார்கள், இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நீதிமன்றம். நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கள் இவங்களுடைய அரசியல் கூச்சல்ல நம்ம கலந்து விடக்கூடாது. இவர்கள் செய்வது அரசியல் கூச்சல்.
வெற்று அரசியல் கூச்சல். ஞாபகம் அந்த ஜோதியில கலந்துடக்கூடாது. கம்யூனிஸ்ட் ஜால்ரா அடிக்கிற ஜோதியில கலந்துருது, மக்கள்லாம் ஓரலான்னு நினைச்சிட்டு. ஆகவே அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது நீதிமன்றத்தால். மணிஷ் சிசோடியா இவரோட அதிக நாள் இருந்தார் சார். செந்தில் பாலாஜி இத்தனை நாள் சிறைவாசத்தில் பிஜேபி விளையாடி இருக்கிறது, அரசியல் செய்திருக்கிறது. இதுல பிஜேபி தலையீடு இல்லாமல் இவ்வளவு நாளெல்லாம் இவர் சிறையில் இருக்க வேண்டிய தேவை எழுந்திருக்காதுன்னு சொல்றாங்க. நீதிமன்றம் கையில தான் இருக்குது, நீதித்துறை கையில தான் இருக்குது. சார் இது பொலிட்டிக்கலா செந்தில் பாலாஜியை வச்சு த்ரெட் பண்ணாங்க உள்ள. செந்தில் பாலாஜி தரப்புல இருந்தே ஓபனா சில ஸ்டேட்மெண்ட் வந்து ஒண்ணு நீங்க பிஜேபியில சேர்றீங்களா இல்ல வந்து அப்படின்ற செய்திகள் அந்த வாதத்தை வெளியே இல்ல, வெளியில பிரஸ் ரிலீஸ்ல இல்ல, செய்திகள் அமலாக்கத்துறை மறுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரபூர்வமாக இத்தகைய செய்திகள் ஆதாரமற்றவை, அப்பட்டமாக உண்மைக்கு புறம்பானவை என்று கூறியிருக்கிறது. சரி, ஆகவே சார் இதெல்லாம் வந்து சார் இடி ஒரு கேஸ் இருங்க வர இடி சிபிஐ அதே போல மாதேஸ்வரர்களே ஒரு நிமிஷம், இது எல்லாமே பிஜேபி ஆட்சி காலத்தில் மட்டும்தான் பெருசா பேசு பொருள். உங்களுக்கு தெரியல, காங்கிரஸ் ஆட்சியில ரஞ்சித் சின்ஹான்னு ஒரு சிபிஐ டைரக்டர் இருந்தார் தெரியுமா? அவருடைய வீட்டுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் போயிட்டு வந்தது லெட்ஜர்ல என்டர் ஆயிருச்சு. கோர்ட் போட்டு கண்டனம் தெரிவிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆகவே பொலிட்டிக்கல் பவரை மிஸ்யூஸ் பண்றதுல மன்னர், அதுல டிகிரி வாங்கினவங்க காங்கிரஸ்காரங்க, அவங்க இதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அதனுடைய நீட்சி பிஜேபி அந்த மாதிரி வேலைகளை கொஞ்சமா செஞ்சிருக்காங்க. மணிஷ் சிசோடியாவுக்கு செஞ்சிருக்காங்க, கெஜ்ரிவாலுக்கு செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அப்பாவிகளா, தியாகிகளா, செக்கிழுத்த செம்மலா, இவர் தியாகின்றாரு முதலமைச்சர், அந்த மாதிரி நீங்க சொல்றவர்கள் அந்த லிஸ்ட்ல வராங்களான்னு கேக்குறேன். இல்ல எமர்ஜென்சி பேசுறாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு. சரி, நான் ஒண்ணு சொல்றேன். இவ்வளவு தூரம் முதலமைச்சர் சொல்லிய காரணத்தால் நான் எதிர்பார்க்கிறேன், நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். முதலமைச்சர் வந்து அவரை தியாகின்னு சொல்லியிருக்காரு. எமர்ஜென்சியோட இவர் எமர்ஜென்சியில முதலமைச்சர் அடி வாங்கினதை விட இவர் வந்து எமர்ஜென்சி விட அதிகமா இவ்வளவு சிறை வாழ்க்கை கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், இருங்க வர அவர் அடி வாங்கி இருக்காருன்னு சொல்லி சிட்டிபாபு தடுத்தாரு. அதாவது இவருக்கு கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். பல பேர் பேசியிருக்காங்க. அதை நான் வந்து அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட ஒரு எமர்ஜென்சியை விட துன்பத்தை அனுபவித்தார் அல்லவா? அதனால எனக்கு தெரிந்து அவர் அநேகமா அந்த தியாகத்திற்கு உரிய அங்கீகாரத்தை தருவார். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக செந்தில் பாலாஜி, ஒருவேளை உதயநிதி துணை முதல்வராகும் போது செந்தில் பாலாஜி திமுகவினுடைய பொதுச் செயலாளராக முதலமைச்சர் ஆக்குறாரோ என்னமோ நமக்கு தெரியல. ஏன்னா அவர் பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார் சார். எமர்ஜென்சிக்கு நிகரான தியாகம் பண்ணவரை போய் நீங்க சாதாரண பொறுப்புலையா வச்சிருக்க முடியும், கரூர் மாவட்ட செயலாளரா? அதனால அவரை பொதுச் செயலாளரா துரைமுருகனுக்கு பதிலா, ஏன்னா அவர் வேற சீனியரை எடுக்கணும்ன்றாராம் உதயநிதி. யாரை சொல்றாருன்னு தெரியல. 2 சீனியர்களை எடுக்கணும், அதுக்கு பிறகு ஜூனியர்களை போடணும், கட்சியிலேயே மாற்றங்கள் செய்யணும் என்றெல்லாம் அவர் வலியுறுத்துவதாக கடந்த சில நாட்களாக பரபரப்பாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல. அமைச்சரவை மாற்றத்தின் போதுதான் தெரியும். அப்படி மாற்றம் செய்யும் போது, கட்சியில சீர்திருத்தம் செய்யும் போது மிசாவை விட பெரிய தியாகம் செய்த நம்முடைய நண்பர் செந்தில் பாலாஜிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொதுச் செயலாளர் பொறுப்பை, ஏன்னா துணை பொதுச் செயலாளர்ல மிசாவோட அதிக புகழ்ச்சியா சொல்றீங்க. அவரு வஞ்ச புகழ்ச்சி இல்ல சார், நான் சீரியஸா சொல்றேன். நீங்க என்ன வஞ்ச புகழ்ச்சின்றீங்க? மிசாவோட அதிகம் தியாகம் பண்ணியிருக்காரு சார். மிசால தியாகம் பண்ணவர் தலைவர், ஏனென்றால் அவரை வைத்துதான் அந்த கட்சி கடைசி 15 வருட ரெக்கார்ட்ல இந்த மாதிரி இந்திய அரசியல் தலைவர்ல ஒரு அமைச்சரா இருந்தவர் இந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்ட வரலாறு இருக்கா என்ன? கடைசி ஒரு 15 வருஷமா சார் நீங்க என்ன நினைச்சிட்டு பேசுறீங்கன்னா, ஏதோ ஒரு சர்வாதிகார நாட்டில் இருந்துட்டு அதிபர் ஆட்சி முறையில் அவர் போய் சிறையில் வச்சு பூட்டிட்டு, இந்த படத்தெல்லாம் வரும் தெரியுமா, PS வீரப்பா சொல்லுவார், அவனை கொண்டு போய் சிறையிலே தள்ளுங்கள், அப்படியா நடந்தது? கோர்ட்டு சார், கோர்ட் ஆர்டர். அள்ளி 2 முறை ஜாமீனை ரெஃப்யூஸ் பண்ணார்கள் மாட்சி வைத்தாங்கிய நீதிபதி. அதன் பிறகு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு பிரைமா ஃபேசி என்கிற வார்த்தையை நீதியரசர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கேஸில் பிரைமா ஃபேசி இருக்கிறது, இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? பிரைமா ஃபேசி இருக்கு அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ்ல. ஆகவே இவர்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கு பிறகு திருத்தியிருக்காங்க, ஆதாரத்தை தெரிஞ்சிட்டாங்க, ஆவணத்தை தெரிஞ்சிட்டாங்க எங்களுக்கு. அப்புறம் அதெல்லாம் திருத்தினாங்களா இல்லையான்றதெல்லாம் விசாரணையில தெரியும். இதை விட அதிகமான ஊழல் வழக்கு லஞ்சம் பெற்றவர்கள் பட்டியல்ல இருங்க. மூத்த பத்திரிகையாளர் RK சொல்றாரு, அஜித் பவார் இதை விட மோசம், இதை விட அதிகமாக ஒரு வழக்கு காட்டி, இது பிரபுல் பட்டேல் இவங்க என்ன ஆனாங்க? நான் திரும்ப இவங்களுக்கெல்லாம் என்ன? நீங்கள் அதை கேளுங்கள், உச்சநீதிமன்றத்தின் போய் கதவை தட்டுங்கள். நிறைய பேர் பப்ளிக் லிட்டிகேஷன் போடுறாங்க. குறிப்பாக திரு பிரசாந்த் பூஷன் அவர் போடுகிறார். சில வழக்குகளை, முக்கியமான வழக்குகளை கொண்டு செல்கிறார். நான் என்ன கேட்கிறேன், திமுக கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி வக்கீல வைக்கிறீங்கல்ல, வக்கீல வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் போடுங்க. அஜித் பவார் வழக்க எடுக்காம இருக்காங்க, எடுக்கணும்
அப்படின்னு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார், ஒரு உங்களுக்கு வேண்டி உங்களை காப்பாத்துறதுக்கு தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவீங்களா சார்? பிஜேபி இதில் தலையிடவில்லை என்றால் மோடிக்கு இதுல அப்படியெல்லாம் காப்பாற்றக்கூடிய நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இது அபத்தமான வாதம். அஜித் பவாரை குற்றம் சாட்டி பேசி இருக்கிறார் மகாராஷ்டிராவில். தரவு எங்கிட்டே இருக்கு சார், வீடியோ இருக்கு. இருக்கட்டும், மோடி சொல்றாரு கொள்ளடிச்சவர் இந்த அஜித். நான் மறுக்கல. அப்படிப்பட்ட அஜித் பவார் இன்னமுமே ஈடியால் எந்த ஒரு அடுத்த கட்ட ரியாக்ஷன் நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட் மகாராஷ்டிரா என்ன பண்றாரு? பிரதமரா பண்றாரு. இடி பண்ணுது சார். இடி பண்ண மறுக்கிறது. நீங்க கோர்ட்டுக்கு போங்க சார். திசை திருப்புகிற வேலையை செய்யாதீர்கள் ஊடகவியலாளராக இருந்து கொண்டு. சார், இதுல அத்தனையும் நடந்தது கோர்ட்ன்ற. அதை உங்களால் இதுவரை மறுக்க முடியுதா? இவர் ஜாமீன்ல இத்தனை நாள் வெளியே வராமல் இருந்திருக்கு காரணம் கோர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்ல. அது புரிஞ்சுக்கணும். நீங்க அஜித் பவார் உதாரணம் சொல்றீங்க, நான் இது வழிமொழிகிறேன், ஏற்கிறேன். அஜித் பவார் மீது ஏன் இடி நடவடிக்கை எடுக்கவில்லை, எடுத்த நடவடிக்கையில் ஏன் அடுத்த கட்டம் இல்லை என்று போய் கேளுங்க. இல்ல சார், கோர்ட்ல பெட்டிஷன் போடுங்க. இருங்க, ஜீப்பு நீங்க கூட தான் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது, மம்தா பானர்ஜியினுடைய அமைச்சர் வீட்டுக்கு போகுது, கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது. ஆனா அஜித் பவார் வீட்டுக்கோ பிரபுல் பட்டேல் வீட்டுக்கோ போற ஜீப்பு ஒரு முறை போயிட்டு அதற்கு பிறகு என்ன டீசல் இல்லாம நின்றுதோ? நான் சொல்றேன், நல்லா உதாரணமா பேசுங்க. அங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல முறையிடுங்கன்ற. நீங்க கூட தான் 5-6 அமைச்சர்கள் மேல மிரட்டல் ஆயுதத்தை பயன்படுத்தி ரைடு விட்டீங்க. ஒருத்தர் மேலேயாவது வழக்கு வந்தது திமுக ஆட்சியில. என்ன பேரம் அந்த முன்னாள் மந்திரிகளோட? இந்த ஆட்சி எந்த பேரம்? டிவிஎஸ் சொல்றீங்க? ஆமா, டிவிஎஸ். என்ன பேரம்? இப்பவும் குற்ற இது 2 பேரு. நான் சொல்றேன் சார், எத்தனை பேர் வீட்டுல ரைடு நடந்தது, எத்தனை கேஸ்? இன்றைய முதலமைச்சரால் திரு முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாடு முழுக்க டெண்டர் அவருடைய சம்பந்திக்கு கொடுக்கப்பட்டதுன்னு எல்லாம் சொன்னாங்க. ஏன் சார் ஆர்எஸ் பாரதி கம்முன்னு உட்கார்ந்திருக்காரு? அந்த கேஸ் கோர்ட்ல தூங்கிட்டு இருக்கு. ஏன் விரைவுபடுத்தல? இல்ல வேற ஒரு பெட்டிஷனை போட்டு அதை ஏன் எக்ஸ்பெடிஷியஸ் பெட்டிஷன் போடல? சரி, என்ன பேரம் திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி? இதே பேரம் அண்டர் கிரவுண்ட் டீல் இங்க நடந்திருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கிட்டனா. அதே அண்டர் கிரவுண்ட், அதே கிரவுண்ட் லெவல் டீல் நீங்க கேட்ட அஜித் பவாருக்கும் பிரபுல் பட்டேலுக்கும் நடந்திருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு எதிர் கேள்வி கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த வழக்கு ஏன் நடக்கலன்னு ஒருத்தர் வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க அங்க போய் வழக்கு போடுங்கன்ற. நானு சரி, இடி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது, இன்னென்ன விவகாரங்கள்ல நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இவர்கள் போட வேண்டியது தானே. ஆகவே இது ஒரு பக்கம். இப்போது நீங்க கேட்ட அந்த முதல் கேள்விக்கு நான் வரேன். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் அமைச்சராக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இல்லை. நீங்க செந்தில் பாலாஜி குறித்தான இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை சொல்லும் போது ஏன் நான் இந்த கேள்வி கேட்டேன்னு கூட நிறைய பேர் ஒரு சாஃப்டா அணுகல. 471 நாள் சிறைவாசத்துக்கு வந்திருக்காரு. அதனால ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு முதல் கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப மென்மையா கேட்டதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு. நானும் அதனால தான் இந்த நேர்காணலின் துவக்கத்திலேயே நான் அவரை கடுமையாக பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. உடல்நிலை அவர் முதலில் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறேன். ஏன்னா அவரை கொண்டு போய் இப்போ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவர் ஈடுபடுத்தப்படுவார். இன்னும் ஓராண்டில் தேர்தல் இருக்கு. அவர் பலமான ஒரு செயல்பாட்டாளர் என்று ஆளுங்கட்சி கருதுகிறது. அந்த கருதுவதில் நான் நியாயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவரும் கூட அரசியல் ரீதியாக தன்னுடைய பணிகளில் கவனிப்பதை விட உடல்நலக்கு அதிக முக்கியத்துவம் தரணும். நான் அதனால தான் முதல்ல சொன்னேன். இப்போ நீங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்க. அவருடைய ஸ்ட்ரென்த் எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணிடுவார். அது கட்சி பணி, வேற விதமான பணி எது கொடுத்தாலும் அதனுடைய யார் அந்த வேலையை ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுகிற அளவுக்கு, 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுகிற அளவுக்கு மற்றவர்களை விட கொடுத்த பணியை வேகமாகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் முடிக்கிறார் என்று இன்றைய முதலமைச்சர் 1-2 பேருடன் பகிர்ந்து கொண்டதாக அப்போது அந்த தகவலை உடனிருந்து கேட்ட நண்பர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். சரி, எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டா ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டு விரைவா முடிச்சிடுறாரு என்பதுதான் முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். ஸ்ட்ரென்த் அண்ட் பாசிட்டிவ். இது நெகட்டிவா என்ன? நெகட்டிவ் நான் எதுவும் சொல்ல விரும்பல. நெகட்டிவ்னா என்ன, அவர் ஒரு இடத்துல குறுகிய காலத்தில் அதீத வளர்ச்சியை மிக விரைவாக காண வேண்டும் என்று கருதக்கூடியவர். அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடிக்க தெரிந்தவர். அது சமயத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும். அதிமுகவில் அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அந்த அந்த உணர்வு தான் காரணம். பல பேரை தாண்டிட்டு மேல வந்துடணும் அப்படின்னு நினைச்சதுதான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே சில சீனியர்களுக்கு அவர் மேல் அதிருப்தி ஏற்பட்டதற்கும் அதுதான் காரணம்.
அவர் மீது சில சீனியர்களுக்கு அதிருப்தி உண்டு. இப்பவுமே இருக்கு முன்னா? நான் சொல்லுவது சிறைக்கு அவர் சென்ற சமயத்தில், சிறைக்கு அவர் சென்ற சமயத்தில் கட்சிக்குள் ஒரு புகைச்சல் இருந்தது. நேற்று வந்தார், இவருக்கு போய் எல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இவரை ஓவரா பாராட்டுறாரு, இவரை ஓவரா தூக்கி விடுறாரு, சிஎம்இ மேலே ஒரு இது இருந்தது. இப்போ அவர் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கார், நேச்சுரலா அனுதாபம் இருக்கும். ஆனால் இப்போதும் கூட திமுக தலைவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அவரை தியாகி என்று சொன்னது, அதை விட உறுதி, உன்னுடைய உறுதி பெரிது என்று சொன்னது, அதை தவிர மிசாவை ஒப்பிட்டு சொன்னது, அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், திமுகல எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் பண்ணல. RS பாரதி விமான நிலையத்துக்கு போறாரு, கலைஞர் நினைவிடத்துல பொன்முடி நின்று வரவேற்கிறார். அவர் எவ்வளவு சீனியரு, மூத்த அமைச்சர், அவர் போகிறார் என்றால் அவர் முதலமைச்சர் போக சொல்லி இருக்க வேண்டும் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவர் உணர்வின் பால் பட்டு போய் கலைஞர் சமாதியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்கு வந்த உடனே பார்த்துக்கலாம். ஆக முதல்வர் அவரை போய் பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு சில பேர் வரிசையா போயிருக்காங்கன்னு கூட கேள்விப்பட்டேன், எல்லாரும் காலையில போனாங்கன்னு. ஆகவே நான் கிண்டலா சொல்லாதான் நினைக்காதீங்க. அவர் மிக விரைவில் முக்கிய பதவியில் அமர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கட்சியா ஆட்சி? கட்சியில தான் சொல்றேன். கட்சி ஆட்சியில நீங்க அவர் மினிஸ்டர் ஆகுவாரா? மினிஸ்டர் ஆயிடுவாரு, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. முக்கிய போர்ட்போலியோ வந்துருவாரு. முக்கிய போர்ட்போலியோ அதே அவர் இழந்ததே கொடுப்ப வாய்ப்பு, இழந்ததே பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதிகம் இருக்கிறது. இபி மினிஸ்டர். ஆமா, நீங்க துணை முதலமைச்சரார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்குனா முக்கிய போர்ட்போலியோ வச்சிருக்கிற 1-2 பேர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்க போறாங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்கலாமான்ற ஒரு யோசனை இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் 1-2 நிபந்தனைகளை விதிப்பதாக பேச்சடிபடுகிறது அவருக்கு. ஆனா வெறும் விளையாட்டுத்துறை இருக்காது, கூடுதலா ஏதாவது தருவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இவரை பொறுத்தவரை அதே முக்கியத்துறை இருக்கும். ஓகே, அதே பலத்துடன் தான் உட்கார போறாரு. அதே பலத்துடன் உட்காருவார், இன்னும் செல்வாக்கு பெறுவார், கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் இன்னும் செல்வாக்கு பெறுவார். அதற்கான வழிமுறைகள், திறமை, பணி, உழைப்பு எல்லாம் உண்டு. நான் சொல்றது எக்ஸ்ட்ராடினரியா செய்யக்கூடிய சில விஷயங்கள் இல்லை. ஒவ்வொரு கட்சியிலையும் அது பண்றாங்க. எல்லா கட்சியிலும் திமுக அதிமுக ரெண்டுத்துல அவங்க பார்ட்டிக்கு பவருக்கு வர்றப்பையும் சரி, பவர்ல இல்லாதப்பையும் சரி, பார்ட்டிக்கு யார் நிதி வசதி, நிதி நிலைமையை பலமாக்குகிறார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் என்பது எப்பவுமே உண்டு. அது திமுகலையும் உண்டு, அதிமுகலையும் உண்டு. இன்னொன்னு, ஓப்பனா சில பேர் இருப்பாங்க, தங்களை மட்டும் பார்த்துப்பாங்க சில பேர். இவர் தங்களை மட்டுமே பார்த்துக்கிறவர் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க, கட்சிக்காரங்க எல்லாரையும் பார்க்கிறவர். இதெல்லாம் அவருடைய பிளஸ் பாயிண்ட். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.